மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக ஜூஸியஸ் சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? சிக்கன் நமக்கு விருப்பமான சைஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துட்டு கலந்துக்கலாம். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஹவர் ஊற வச்சோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம ஹாப்பிமா ஃப்ரை மிக்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இன்னொரு பவுலில் ஹாப்பிமா ஃப்ரை மிக்ஸ் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கூடவே தண்ணி சேர்த்து நல்லா லிக்விடாக கலந்து வச்சுக்கலாம். அப்போ தான் டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா தண்ணியாக இருக்கணும். இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் போதும். நல்லா ஊற வச்சுருக்க சிக்கனை ட்ரை மாவில் ஒரு வாட்டி நல்லா கோட் பண்ணி எடுத்துகிட்டு டிப்பில் ஒரு வாட்டி போட்டுட்டு மறுபடியும் ட்ரை மாவில் நல்லா கோட் பண்ணி எடுக்கலாம். எல்லா பக்கமும் மாவு இருக்க மாதிரி இருக்கணும். எக்ஸ்ட்ரா மாவை நல்லா தட்டிட்டு ஒரு பவுலில் வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா சிக்கனையும் ரெடி பண்ணி வச்சுட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா ஜூஸியாக சாஃப்டாக நம்மளுடைய ஃப்ரை சிக்கன் ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள்.